தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நாஞ்சில் சம்பத் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, த்ரிஷா வெளியிட்டிருக்கும் அந்த விஷயத்துல என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்க. வேதவெள்ளி, அண்மையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனிடம் தாவேகா தலைவர் விஜய் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறிய ஒரு கருத்து பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில நடிகை த்ரிஷாவோட வழக்கறிஞர் தரப்புல இருந்து ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியேறியிருக்கிறது. அதாவது நடிகை த்ரிஷா குறித்து ஊடகங்களில் பரவி வரும் ஒரு கண்ணியமற்ற கருத்தை குறிப்பிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநிலத்தின் உயரிய அரசியல் பதவியில் இருப்பவர்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த கருத்தை சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நடிகை த்ரிஷா எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தொடர்பு கொண்டவர் இல்லை என்றும் எதிர்காலத்தில் அரசியலில் இணையும் எண்ணம் த்ரிஷாவுக்கு இல்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் எப்போதும் ஒரு அரசியலில் ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டையே கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒருவரோட கலைத்திறமையை கொண்டு மட்டுமே அவரை மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டும், மாறா அரசியல் உள்நோக்கத்துடன் அவரை விமர்சிப்பது எந்த விதத்திலையும் முறையல்ல அப்படின்னு சொல்லி த்ரிஷாவோட வழக்கறிஞர் தரப்புல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. உயரிய பதவியில் இருப்பவர்கள் இன்னும் பொறுப்புடன் நிதானத்துடன் பொதுவெளியில் பேச வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையை பொது விவாதத்திற்கு உரியதல்ல அப்படின்னு சொல்லிட்டும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு வேதவெள்ளி. அதாவது இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான பார்க்கும்போது, பொதுவா கலைஞர்களை அவரோட கலைத்திறமை சார்ந்த மட்டும்தான் மதிப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. தனக்கு சம்பந்தம் இல்லாத விவகாரங்கள்ல தனது பெயரை இழக்க வேண்டாம், தனது பெயருக்கு களங்கம் விளைக்கும் செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் சொல்லிட்டு த்ரிஷாவோட தரப்புல கேட்டிருக்கிறாங்க. த்ரிஷாவுக்கு அரசியல் சாயம் பூசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டும் த்ரிஷா சார்பான வழக்கறிஞர் தரப்புல கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்திய திரையுலகின் முன்னணி நடிகை த்ரிஷா அவரை பத்தி எந்த தவறான தகவல்களும் ஊடகங்கள்ல பரப்ப வேணாம்னு கேட்டுட்டு இருக்காங்க வேதவெள்ளி. மாநில அரசியலில் உயர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இப்படி பேசலாமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். வேற என்னென்ன கேள்வியை அவரை நோக்கி எழுப்பியிருக்கிறார் பாலாஜி? அது நான் ஆல்ரெடி ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே பாத்தீங்கன்னா, அரசியல்ல உயரிய பதவியில இருக்கிறவங்க தன்னோட ஒவ்வொரு இடங்கள்ல பேசும்போதும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும் போதும் தன் என்ன வார்த்தையை உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா த்ரிஷா தாவேக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து த்ரிஷா சம்பந்தப்படுத்தப்பட்ட நிறைய மீம் டெம்ப்ளேட்டுகளை நம்ம சமூக வலைதளங்களை பார்த்திருப்போம். ஏதோ ஒரு வகையில த்ரிஷாவை தாவேகாவோட தொடர்பு படுத்தி பல்வேறு மீம்கள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில அந்த விவகாரத்துக்கு த்ரிஷா இதுல ரொம்ப தெளிவான விளக்கமா கொடுத்திருக்காங்க. த்ரிஷா தரப்புல தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நடிகை த்ரிஷா எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தொடர்பு கொண்டவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எதிர்காலத்திலும் அரசியலில் இணையும் எண்ணம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷாக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, அவர் எப்போதும் அரசியல்ல ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டையே கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த விவகாரத்துக்கும் இந்த அறிக்கையில தெளிவுபட்டு இருக்காங்க வேதவெள்ளி. நடிகை த்ரிஷா தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக வேறு யாரெல்லாம் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் இந்த பேச்சு தொடர்பாக? நைனா நாகேந்திரனோட இந்த பதிவு அவருக்கு இந்த கருத்தை சொன்னவுடன் இது அரசியல் களத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது விஜய அரசியல் ரீதியா எதிர்க்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்கள் கூட அவர் மேல வைக்கப்பட்ட இந்த தனிப்பட்ட கருத்திற்கு எதிர்ப்புகளும் கண்டனம் தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக த்ரிஷா தரப்புல இருந்து இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அரசியல் கட்சிகள் சார்பாக வேறு யாரெல்லாம் இந்த பேச்சை குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள்? அரசியல் கட்சி சார்பாக நைனா நாகேந்திரத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது அரசியல்ல விஜய்க்கு எதிராக
கேள்வி எழுப்பக்கூடிய விஜய் எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட தனிப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக இந்த கருத்து தெரிவித்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அதில் தனிப்பட்ட வாழ்க்கை விவாதத்திற்குரியதல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு அருவருக்கத்தக்க கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்றும், மாநில அரசியலில் உயர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இப்படி பேசலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எந்த அரசியல் கட்சியோடும் எனக்கு தொடர்பு இல்லை என்று நடிகை த்ரிஷா தெளிவுபடுத்தி உள்ளார்.